ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூலையுடைய 26ஆம் தேதிக்கு பிறகு பெரிய கண்டமானது முடிவடைய போகிறது. அந்த கண்டம் முடிவடையக்கூடிய காரணத்தினால மகர ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இதுதான் நடக்கும், இது மட்டுமே நடக்கும், தடுக்க முடியாது. அப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் நமக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம், ஆபத்து, இது எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கல, அதுக்கு காரணம் என்னன்னா ஆடி மாதம்தான். ஆடி ஸ்பெஷலாக ஆடியில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாம் மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஆடியில் சிறப்புகள் என்னென்ன, ஆடியில் வழிபாடுகள் செய்கிறதுனால எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஆடி ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆடியில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியே ஸ்பெஷல் என்று ஈஸியாக சொல்லலாம். ஸோ ஆடி ஏன் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் ஆடியில் இருக்குது. ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதமானது குறிப்பிடப்படுகிறது. ஆக்சுவலி தமிழ் மாதங்கள்லேயே ஆடி மாதத்திற்கு அதனாலேயே தனி சிறப்பு உண்டு. ஆடி மாதங்கிறது அம்மனுக்குரிய மாதமாக அதனால் கருதப்படுகிறது. இதனால் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றோ அம்மன் மாதம் என்றோ அழைப்பதுண்டு. அதே போல் ஆடி மாதம் பிறந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லையுமே விழாங்கிறது கலக்கட்டும். இதை விட இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள், மந்திரங்கள் ஒழிக்க சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், தேர் திருவிழா, தீமதி திருவிழா என அனைத்து விதமான உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடைபெறும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்து சமயத்தில் சூரிய நகர்வை கொண்டு வருடத்தை உத்தராயணம், தாட்சாயணம் என இரு பிரிவுகளாக பிரித்து வைக்கப்படும். சூரியன் தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய உத்தராயண காலமாகும். தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண காலமாக பிரிக்கப்படுது. இந்த காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகும். அதே போல் சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாட்சாயணிய காலமாகும். இது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தாட்சாயணிய காலமாக பிரிக்கப்படுது. இந்த 6 மாதமுமே தேவர்களுக்கு இரவு பொழுதாகும். தாட்சாயணிய காலம் தொடங்கக்கூடிய ஆடி மாதத்தில் தான் சூரியனுடைய கதிர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆற்றல் அதிகமாக வெளிப்படும். அதனால தான் ஆடி மாதத்தில் மந்திரங்கள், வேத பாராயணங்கள், ஜபங்கள் ஆகியவற்றிற்கு அதிக சக்திகள் என்பது குறிப்பிடப்படுது. உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாயணிய காலத்தில் ஆடியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். இதன் காரணமாகவே ஆடி மாதத்தில் விதவிதப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க. இதைத்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று ஒரு பழமொழியோடு அழைக்கப்படுது. ஆடி மாதத்தில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அந்த சமயம் தூசிகள் மூலம் நோய்கள் பரவ அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே வேப்பிலை, மஞ்சள் கொண்டு அம்மனை வழிபடுவது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கூழ் ஊற்றுவது, பாரம்பரிய முறையாக இந்த மாதிரி ஆடியில் கடைபிடித்து வருவது ரொம்ப விசேஷம். மேலும் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யும். இதனால் விவசாயம் செழித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பாக வழிபாடுகள்ங்கிறது நடத்தப்படும். ஆடி மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கையை செழிக்க வைக்கும் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதை தவிர்த்து அம்மன் அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்வது வழக்கமாகவே இருக்குது.
ஆனால் ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாததை சுட்டிக்காட்டி சிலர் ஆடி மாதத்தை பீட மாதம் என்று சொல்வாங்க. ஆனால் அது உண்மையல்ல. அது அவர்கள் அறியாமையால் சொல்றது. பீட மாதம் என்பதே உண்மையான பெயராகும். இறைவனை நமது மானமாகிய பீடத்தில் வைத்து வணங்கக்கூடிய மாதமே என்பது தான் இதனுடைய மெயின் பொருள் என்று கூட குறிப்பிடலாம். அதே போல் குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடிப்புறம், ஆடி சுவாதி, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி போன்ற சிறப்புமிக்க நாட்கள் வரும். மேலும் ஆடி மாதத்தில் பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதமானது 17/7/2026 பிறந்தது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஆடி பிறந்தது ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் அருகில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டை சுத்தம் செய்து அம்மன் படங்களுக்கு மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. மேலும் அன்னைக்கு பொங்கல் பாயாச நைவேத்தியமாக படைத்து அம்மன் பாடல்களை பாடி வழிபட்டு அம்மன் அருளை பெறுங்க. கண்டிப்பாக இது நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நல்லது நடக்கும். இவ்வளோ நேரம் ஆடி ஸ்பெஷலாக ஆடியுடைய விஷயங்களை பார்த்தோம். இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரகநிலைக்கேற்ப ஷேர் பண்ண போகிறேன். கிரகநிலைக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஸோ மகர ராசி நேயர்களே, பிரபவ வருடம் ஆடி மாதத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஆனால் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். ஔசூரியமான சூழ்நிலையும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாத நிலைமையும் ஏற்படும். அதுவும் குருவின் பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும். இருந்தாலும் அதுவரை கவலைகள் ஆட்கொள்ளும். தொழிலில் கூட போட்டி அதிகரிக்கும். அதனால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. அதுவும் அஷ்டமத்தில் கேது இருப்பதால் இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம். சனி வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் சந்தோஷ வாய்ப்புகளை அதிகம் சந்திக்கலாம். அதை விட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியில் 15ஆம் தேதி ஜூலை 31 அன்னைக்கு கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். அவரோடு உச்சகுருவு இணைகிறார். ஸோ உத்தியோகத்தில் எதிர்பார்த்த லாக மாற்றமோ பதவி உயர்வோ கிடைக்கலாம். தந்தை வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். வாகன மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். எதையும் கலந்து ஆலோசித்து செய்தால் நல்ல பலன்களை பெற முடியும். குறிப்பாக புதன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் கல்யாண முயற்சி கைகூடலாம். கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் வரும். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். அதனால் உங்களுக்கு இந்த பலன்கள் தான். அப்புறம் ஆடியுடைய 16ஆம் தேதி கரெக்டாக ஆகஸ்ட் 1 அன்னைக்கு மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் ஜீவனஸ்தானத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் அகலும். நண்பர்கள் மூலம் நல்ல தோள்கள் கிடைத்து தொழிலை விரிவு செய்து கொள்வீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும். உடன்பிறப்புகளுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப காரியங்களை முன்னின்று நடத்தி வைத்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆங்கார வழிபாடு மேலும் நன்மைகளை தரும். அதை செய்ய மறக்காதீங்க. ஃபைனலாக ஆடியுடைய 17ஆம் தேதி கரெக்டாக ஆகஸ்ட் 2 அன்னைக்கு கன்னிராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. அங்கே நீச்சமும் பெறுகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல. குறிப்பாக பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். அவர்கள் முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் தாமதம் ஏற்படும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவ செலவுகள் மனக்கலக்கத்தை உருவாக்கும். அனுபவஸ்தர்களினுடைய ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கரெக்டாக பிற்பகுதியில் விழிப்புணர்ச்சி தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதியாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஸோ இதுதான் உங்களுக்கு பலன்கள். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கரெக்டாக கண்ட முடிய போகக்கூடிய பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.